ஏனுங்க இன்றைக்கி வாழை கருவாடு இருக்குது இல்லைங்க, அதில் கருவாடு தொக்கு பண்ணணுங்களா. இது வெள்ளை சாப்பாட்டு கூடங்க, ரசோறு தயிர் சோத்து கூடையெல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு வெந்தயம் போட்டுங்க, பூண்டு ஒரு கட்டைங்க தொளிச்சு உள்ளே போட்டுங்க, அதை ஒரு வணக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சி உள்ளே போட்டுறணுங்க. கூடவே கருவேப்பிலை தலை போட்டுங்க, நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துங்க, தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூளுங்க, கொஞ்சமாக உப்புங்க. ஒவ்வொரு கருவாட்டில் உப்பு இருக்குது, அதனால் உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க, இந்த மிளகாத்தூள் பச்சை வாசமெல்லாம் போக நல்லா கொதிக்க விட்றணுங்க. மூடி போட்டு விட்றணுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அப்படி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருங்க. அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற இந்த வாழை கருவாடு உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டுங்க, மறுபடியும் மூடி போட்டு விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பாக பண்ணி விட்டுறலாங்க. கருவாடு நல்லா வெந்துருங்க. வேணும்னா மேலே அப்படி கொத்தமல்லி தலையை அரிஞ்சு உள்ளே போட்டுடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.